அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வெறிபிடித்த இலங்கை இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தின் உதவியுடன் தமிழ் ஈழத்தை கருவிலேயே அழிக்கின்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், கர்ப்பிணி பெண்கள், சிசுக்கள் உட்பட 61 தமிழர்கள் இன்று படுகொலை செய்யப்பட்டதாகவும் 164 பேர் படுகாயமடைந்ததாக வன்னியில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரம் பெற்ற தமிழ் ஈழ நாட்டை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் இலங்கை இராணுவம் தமிழ் ஈழ நாட்டின் மீது போர் தொடுக்க கூடாது என்று கூறி ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில் தமிழ் ஈழ தேசிய கொடிகளுடன் சிட்னி மாநகரில் தமிழ் உரிமை குரல் பேரணியில் 6000க்கும் அதிகமானோர் பங்கேற்று சிட்னி நகரை ஒரு கலக்கியதாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னி பகுதியில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் மோசமாக அதிகரித்து வருவதாக ஐநா சபையின் ஜேம்ஸ் ஓமஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக ஐநா சபையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று போயஸ் தோட்டத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் பாமகவிற்கு வழங்கப்படும் என்று ஜெயலலிதா உறுதியளித்துள்ளதாகவும், அதிமுக பாமக கூட்டணி 40 வெற்றி பெறும் என்று இருவரும் கூட்டாக செய்தி வெளியிட்டுள்ளதாக போயஸ் கார்டனிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதால் விடிய விடிய போலீசார் சோதனை செய்து கொண்டிருப்பதாகவும், இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தீவிரவாதிகள் வெடிகுண்டு மூலம் தகர்க்க முடிவு செய்துள்ளதாக மர்ம போன் வந்ததை அடுத்து சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா, மத்திய மந்திரி திரு ஆர் வேலு ஆகியோர் சமுதாய பணிகளை கௌரவிக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்கத்தாவில் நடைபெறும் விழாவில் அன்னை தெரசா விருது வழங்கப்பட்டிருப்பதாக கல்கத்தாவில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேனி மாவட்டம் கம்பம் மதிமுக சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்த என் ராமகிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆவடேப்பனுடன் அவர் அளித்துள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தொகுதி உடன்பாடு செய்து கொண்டதை அடுத்து பாமகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் அன்புமணி, ஆர் வேலு ஆகிய இருவரும் தங்களது பதவி விலகல் கடிதங்களை பிரதமரிடம் அளித்ததாகவும், பிரதமர் அவற்றை கனத்த இதயத்துடன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சீக்கியர்களுக்கு எதிரான நடந்த கலவரத்தில் ஜெகதீஷ் டைட்லர் குற்றமற்றவர் என்று சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருப்பதால், இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது சீக்கியர்களுக்கு நடந்த கலவரத்திலிருந்து அவர் தப்பித்திருப்பதாகவும், இதற்கு பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு காங்கிரஸ் புவேரியா இன்வெஸ்டிகேஷன் என்று தன்னுடைய பெயரை காங்கிரஸ் சார்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிபிஐ கடுமையாக தாக்கி பேசியிருப்பதாக பிஜேபி தலைவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சிறுபான்மையினருக்கு எதிராக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை தேர்தல் வேட்பாளர் திரு வருண்காந்தி அவர்கள் வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க பிலிப்பைட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் அடக்கி வைக்கப்பட்ட ஜெயிலில் முன்பு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் படும் கலவரத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேரு குடும்பத்தில் இந்திரா காந்திக்கு பிறகு முதலில் சிறை சென்ற ஒரு இளம் தலைவர் திரு வருண்காந்தி என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் கட்டமாக நடக்கும் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. மக்களவைக்கு திரும்ப பெற ஏப்ரல் 8ஆம் தேதி கடைசி நாளாகும். மக்களவைத் தேர்தல் 5 கட்டமாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஏப்ரல் 2ஆம் தேதி லண்டன் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் இந்தியாவின் நிலையை எடுத்துரைப்பது குறித்து டெல்லியில் நடப்பு பொருளாதார நிலை குறித்து தொழில் அதிபர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் உள்ள நிலைமைகளை அபாயகரமானவை என்று விவரித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் அந்த நாடுகளுக்கு புதிய வியூகத்தை அறிவித்திருக்கிறார். வெடிகுண்டுகளும் துப்பாக்கி இறவைகளும் மாத்திரம் வெற்றி தராது என்று கூறியுள்ள ஒபாமா அவர்கள் தமது திட்டப்படி அடுத்த வரும் 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் $150 கோடி பாகிஸ்தானில் புதிய பள்ளிக்கூடங்கள், வீதிகள் மற்றும் ஏனைய உள்கட்டமைப்பு நிர்ணயிக்க அமெரிக்கா செலவிடும் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்ட போது அமெரிக்கா கொடுக்கும் பணங்களை எல்லாம் அங்கு உள்ள பெருந்தலைகள் எடுத்து அபகரித்துக் கொண்டு வெளிநாடுகளில் குண்டு வைப்பதிலேயே அவர்கள் முயற்சி இருக்கும் என்றும் இதனால் அமெரிக்காவுக்கு நஷ்டமே தவிர லாபம் கிடைக்க 100 ஆண்டுகள் ஆனாலும் வாய்ப்பு கிடைக்காது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் பாதுகாப்பு வீரர்களை முஸ்லிம் தீவிரவாதிகள் தாக்குதலின் போது ஏற்பட்ட பயங்கர மோதலில் 27 பேர் பலியானதாக மணிலாவில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. HIV எனப்படும் எய்ட்ஸ் பிரச்சனையை ஆணரிகள் தான் அதிகமாக்குகின்றன என்று சென்ற வாரம் விமானத்தில் ஆப்பிரிக்கா சென்ற வேளையில் செய்தியாளர்களிடம் பேசிய போப்பாண்டவர் கூறிய கருத்தை ஆத்திரம் வரவைக்கும் விதமாக மிகவும் தவறான கருத்து என்றும் இந்த ஆணுரை பயன்பாடு குறித்து விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களை குலைப்பதாக அமைந்துள்ளதாகவும் ஆகையால் அவர் அதனை திரும்ப பெற வேண்டும் என்று உலகில் முன்னணி மருத்துவ சஞ்சிகை ஒன்று குற்றம் சாட்டியுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் தலைவரை இதுவரை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 28 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் திருநெல்வேலியில் லேசாக மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். மற்றபடி வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருந்ததாகவே பல இடங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.